தாத்தா தாத்தா பொடி கூடாலும் சந்தித்தான் ஒரு தோப்பு குயிலாக பாடியம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா அம்மா அம்மா. திருமுல்லை கொஞ்சம் போகணும். திருமுல்லை வயலா? நான் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வரை தான் போறேன். அங்க இறங்கிறீங்களா? இறங்கிறேன். போன சீட் பெல்ட் போட்டுங்க. என்னண்ணா எவ்வளோ நாளாக வண்டி ஓட்டுறீங்க? இங்கே வந்து சென்னை வந்து ஆயிடுச்சுண்ணா, ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் சொந்த ஊர்ண்ணா? உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டை உங்களுக்கு கள்ளக்குறிச்சி பக்கத்தில்? ஆமாம், ஊர் தாண்டி தான் கள்ளக்குறிச்சி போகணும். நம்ம கூட வேலூர் பக்கம்ண்ணா. வாலாஜா தான் நம்ம ஊர். வாலாஜா பக்கம். ஆமாம் ஆமாம். பரவாயில்ல. உங்கள் பேருண்ணா? என் பேர் கோபிண்ணா. கோபி. அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அப்புறம் ஊருக்கெல்லாம் எப்போ போகிறீங்க? எங்க உளுந்தூர்பேட்டைக்கா? அது அவனா 2 மாசத்துக்கு ஒரு தடவை போவான். அப்போ போயிட்டு வருவீங்க? அவ்வளோதான். ஆமாம். ஒரு வண்டி சொந்த வண்டியாண்ணா? ஆமாண்ணா, சொந்த வண்டி. நான் கூட லாரியெல்லாம் வச்சிருந்தேண்ணா, எல்லாம் வச்சுட்டோம். நான் பண்ணுறது கஷ்ட காலம். இப்போ வண்டி வச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து நான் மேஸ்திரிண்ணா, சென்ட்ரிங் மேஸ்திரி. சென்ட்ரிங்னா இந்த வீடு பார் பெண்டிங் கம்பி கட்டி வீடு கட்டுறாங்களா? சரி சரி. வீடு கட்டுறது மெயின் வேலை எங்களுக்கு சென்ட்ரிங் ஒர்க்கு. கம்பி சென்ட்ரிங். ஆமாம், கம்பி கட்டுறதுக்கு. ஆமாம், கம்பி கட்டுறது தான். அதுதான் கம்பி கட்டி சென்ட்ரிங் வச்சு தருவோம். கம்பி கட்டுறதெல்லாம் சொல்லுவீங்க? ஆமா, நான் நல்லா கத்துருவேண்ணா. நிறைய பேர் உருவாக்கிட்டு இருக்கிறேன் நானே. பரவாயில்ல. நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் வேலை கத்துன்னு வெளியே போய்க்கிறாங்க. அப்ப நிறைய பேர் வந்து நீங்க வந்து குரு. அதே மாதிரி டிரைவிங்லயும் நமக்கு நிறைய பேர் குரு இருக்கிறாங்கண்ணா, சிசிங்கிறாங்க. ஆற்காடு மணல் வண்டி ஓட்டும் போது. குருவா கோபியா நீங்க? என் பேர் கோபி. நான் கத்து கொடுத்தது வந்து குரு. எனக்கு நான் நிறைய பேர் கத்து கொடுத்துக்கிறேன்ல, அதனால குரு பேர் மாத்திக்கிட்டீங்க. இப்பவும் கோபி தான் கூடுவாங்க பாக்குறவங்க. ஏன்னா இப்ப போற திடீர்னு தச்சோம்னா மண்ணில் ஏறணும். அப்போ நீங்க வா குரு அப்படின்வாங்க. அப்படிதானே, வேற வழி இல்லை. ஒரு நிமிஷம் போன் வருது. ஹலோ, ஏண்டா? ஆமா ஆமா, இப்ப நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 25,000மா? ஆமா, அது நம்ம ஆளா இருந்தா நல்லா இருக்கும். நம்ம ஆள் யாருன்னா ஒரு ஆள் போய் பாடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம பசங்க யாருன்னா பாடினா கண்டுபிடிச்சிடும்ல அவங்க ஆளுங்க அப்படின்ட்டு. அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு பொது ஆளாக வேணும்ல. சரி, நான் பார்க்குறேன். யார்கிட்ட கேட்டுப்பாரு. நீ அந்த பக்கம் யார்கிட்ட கேட்டுப்பாரு. சும்மா ஒன்றும் இல்லை, வந்து ஒரு 4 வரி மட்டும் பாட்டு போங்க, நாங்கள் சொல்லி வரோம் நம்ம ஆளுன்னு சொல்லி ப்ரைஸ் மட்டும் வாங்கிக்கிறோம், பாதி காசு கொடுத்துறோம், அந்த மாதிரி அதை சொல்லிப்பாரு. யாராவது ஒரு ஆள் வருவாங்கடா, நானும் பார்க்குறேன். சரியா? சரி வை. ஃபோன் பண்ணாத, நான் வர வரைக்கும். நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன், ஃபோன் பண்ணாத. சரியா? ஒன்றும் இல்லை, எடுத்துருங்க. இந்த பக்கம் போடுங்க, இப்படி எழுதுங்க. அப்படியே இருங்க போடுன்னு சொல்லுங்க. ஒரு மாதிரியா கழுத்து நெரிச்ச மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. மாட்டிக்கணும். நம்ம லாரி ஓட்டுறதுக்கு போடுறது அவ்வளோதான், கற்றுக்க வேண்டியதுதான். இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து பாட்டு கச்சேரி ஃபங்க்ஷன் நடக்குது. சரிங்களா? அதில் இருந்து ஒரு 5-6 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. மொதல் பரிசு வந்து 25,000 ரூபாய். 25,000 ரூபாய்? ஆமாம், மொதல் பரிசு. அதாவது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு. இப்போ என்னன்னா, அந்த ஒரு 4 பேர் தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து நடுவர்கள். அந்த அதுல 3 பேர் வந்து எங்க ஆளுங்கன்னா என் ஃப்ரெண்டு எல்லாமே. இப்போ என்னன்னா, இப்போ நாங்க பிளான் பண்ணி அந்த காசு அடிக்கலான்னு ஒரு 25,000 ரூபாய். ஆமா, அதனால இப்போ எங்களுக்கு ஒரு ஆள் வேணும், பொதுவாக ஒரு ஆள் வேணும். எதுக்குன்னா, பாட்டு பாடி அந்த பரிசு எனக்கு வாங்கி கொடுத்துடணும். 25,000 வந்துச்சுன்னா அந்த ஆளுக்கு யார் பாடினாங்களோ அவங்களுக்கு ஒரு 5,000 கொடுத்துருவோம். இப்ப நீங்க பாட்டுட்டீங்கன்னா நான் அவன் சைகை காட்டுறேன், இப்படி காட்டினா வச்சுங்களா, நம்ம ஆள் அவரு பிரைஸ் கொடுப்பாங்க. ஆமா, அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 25,000 கொடுத்துருவாங்க, உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க வாங்கி எங்கள்கிட்ட 20,000 கொடுத்துட்டு நீங்க ஒரு 5,000 வச்சுக்கலாம். சரிங்களா? எனக்கு அந்த உதவி பண்றீங்களா? அப்படிங்களா?
சரி ஓகேண்ணா பண்ணலாம். ஒரு நாளே ஒரு இதை வந்து பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதோ ஒரு பாட்டு, எந்த பாட்டுனா பாடலாம். எந்த பாட்டுனா பாடலாம். வந்து அதிகபட்சம் எம்ஜிஆர் பாட்டு லைக் பண்ணி பாடுவாங்க. சரி, எதனா ஒரு பாட்டை பாடுறோம். சரி, இப்போ நான் வந்து ஒரு பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அங்கே வந்து தப்பாம என்ன சொல்றது, அந்த பிசிறு தட்டாம பாடணும். சும்மா ஏனோ தானு பண்ணா கொடுத்துட மாட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் அந்த நடுவர் இருக்காம பாருங்க, அவன் பெரிய வெள்ளங்கவாதி அவன். சரிங்களா? அதனால வந்து ஒரு 4 வரி கொஞ்சம் அழகா அப்படி பாடிடணும். நான் சொல்லி தர மாதிரியே ஒரு பாட்டு பாடுங்க. சரிங்களா? பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று. இருங்க, நான் பாடி 4 வரி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பாடுங்க. பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று, நீ எந்த தூரம் வரை நீளாதோ எந்த குடை, நான் என்ற நேரம் வரை தூராது உந்தன் மழை, ஓடோடி வாராயோ அன்பே அன்பே அன்பே. பாடுங்க. ஒன்று சந்தித்தேன். அப்படியே 19 பாடக்கூடாதுண்ணா. அந்த என்ன சொல்றது, ஒரு பாடகர்ன்ற அந்த ஃபீல் கொண்டு வந்துருங்க உள்ள. நம்ம ஒரு பாடகர், நம்ம வந்து ஒரு அனிருத், ராக் ஸ்டார் அனிருத் பேர் அந்த ஃபீல் வரணும் மனசுக்குள்ள. முதல்ல வந்துட்டாலே வாயில் ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் வந்துடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இங்கே பாருங்க. ஒன்றை சந்தித்தேன் முதல் நேற்று, ஒன்றை சந்தித்தேன் வெளியே போடான்னு இந்த மாதிரிலாம் பாடக்கூடாது. வெளியே போடான்னு நீ அந்த ராகமா பாடணும். ஒன்றை சந்தித்தேன் முதல் நேற்று. இங்க பாருங்க, அந்த நேற்றுன்ற அந்த ட்ரு வந்து அந்த முடியணும் அப்படியே. சரிங்களா? ஒன்றை சந்தித்தேன் முதல் நேற்று, நுரையீரல், அந்த நுரையீரல் இருக்கு பாருங்க, ஈ, அந்த ஈய பிடிக்கணும் போயிட்டு. நுரையீரல் தீண்டாமல் திரும்புது காற்று. இந்த 2 வரையும் போடுங்க ஃபர்ஸ்ட். ஒன்றை சந்தித்தேன் நேற்று. வேற பாட்டு சொல்லுங்க. வேற பாட்டுன்னா, தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது, அது 4 வரி பண்ண போதும். தமிழ் சங்கத்தில் பாட்டு வந்து பாடுற மாதிரி என்ன, நானே ஒரு பாட்டு பாடுறேன். பாடுங்க. பட்டம் படிச்சவன் என்ன பண்ணி கிழிச்சான், அந்த பாட்டு தெரியுமா? அந்த ரஜினி பாட்டு. இது ரஜினி பாட்டு என்ன சொல்றேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது பண்ண, அது என்ன டக்கு ஞாபகம் வர மாட்டேதுனே. வண்டி ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்படி ஆரம்பிக்க கூடாது. தேவதாசு நான் ஒரு ஜோடி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடு வீதி தானடி, உன்னாலதான் மனம் பூத்தான், என்ன ஆகுது, மனம் பித்தானது, கண்ணீர் தான் சொத்தான. அவ்வளவுதான், பாடுங்க. இப்ப நீங்க வந்து ஒரு பாடுகர், சரி, அந்த ஃபீல் கொண்டு வந்தீங்களா? இப்ப மைக்க பிடிச்சிங்க பாடுங்க. தேவதாச நானு ஒரு ஜாதி, நானு வரக்கூடாது. எங்க பாருங்க, தேவதாசு நானும் தேவதாச 2 கையில பிடிக்கும் மைக்கு தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடு வீதி தானடி, உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீர் தான் என் சொத்தான. கண்ணை போடக்கூடாது, கண்ணீர் தான் எந்த, கண்ணை போடாம நான் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணேன். தேவதாசன் நானு ஒரு ஜோடிதான், ஜாதி இல்லனா ஜோடினா, அப்படி இல்லனா ஜோடியா ஜாதி வருமா? தேவதாசன் நானு ஒரு ஜாதி தானடி, தேவதாசன் நானு ஒரு ஜாதி தான் வருமா? சரி, இது ஜாதி சம்பந்தப்பட்ட பாட்டா இருக்குது. ஜோடி மாத்தி நீங்க மாத்த விடாம, நீங்க மாத்தீங்கன்னா உங்களை மாத்திடுவாங்க. அப்படின்னா நீங்க வேற பாட்டு மாத்தீங்க. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, பாசம் வேணும் நீர். பார்த்தே தப்பு பாருங்கண்ணா, அந்த பாட்டு அப்படி கூட பாருங்க. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா, மெய்துன்னு சொன்னா, அந்த படம் தானே? அந்த படம். பச்சை மலை பக்கத்தில மெய்துன்னு சொன்னாங்க, மெய்துன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்டாங்க. இது வந்து ஆத்தா ஓத்தான்ற மாதிரி இருக்கு. வேற நீங்க ஜாதியா திட்டுற மாதிரி அந்த பாட்டெல்லாம் கூடாது. வேற ஏதாவது பாட்டு நல்ல பாட்டா பாடுங்க.
ஒரு கூட்டு கீழாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு. அதுவே இன்னொரு பாட்டு வருமா நான் ரஜினிதா? இது நான் சொல்றத பாடுங்க. ஒரு கூட்டு கிளியா மைக் எங்கண்ணா? ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பாருங்க பாடு பாடு. உன் பாட்டுக்கு பாடக்கூடாது. நாங்க பண்ண பாடு பண்பாடு இறைதேடி அந்த மாதிரி அப்படி இறங்கி அப்படி ஏறணும். ஸ்பீடு பிரேக்ல இறங்க பாருங்க வண்டி. அந்த மாதிரி இறைதேடி பறந்தாலும் அந்த மாதிரி வரணும். ரெண்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு இறங்கி ஏறனா பாடு பண்பாடு. திசை மாறி திரிந்தாலும் ஒரு மாறி போனாலும் தப்பா பாடக்கூடாது. நான் அடிச்சிருவானோ நான் பட்டுன்னு ஏஞ்சி வந்து வேற பாட்டு. வேணாண்டா சம்சாரம் அம்மானே அம்மானே. அதுக்கப்புறம் வரும் நான் போறேன் சன்னியாசம் வேணானே நீ விடுடா அதத்தான் எடுடா. ஒரு முன்னு முடிச்சா ஒரு முன்னு முடிச்சால முக்காலால கேளு தம்பி. கேக்குறேன் அனுப்புங்க. ஒரு 3 முடிச்சு முட்டா இந்த மாதிரி பண்ணா 25 தர மாட்டான் தம்பி. 5000 தருவான். 5 ரூபா தான் கொடுப்பான். ஐயோ அப்படியாண்ணா? நான் பந்தயம் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எதுவுமே இல்லையாண்ணா வாழ்க்கையில? நிறைய பாடம் பாடாண்ணா. அதான் நானும் யோசிக்கிறேண்ணா. டைம் ஆகுதுண்ணா, மணி ஆகுது. பாட்டு போட்டு ஆரம்பிச்சிடணும். சரி நான் ஒரு பாட்டு பாடுறேன். நீங்களே ஒரு பாட்டு சொல்லண்ணா. அந்த மாதிரி ஆமா நான் உண்மையில சொல்றேன். நீங்க இது சொன்ன எனக்கு இது வரலண்ணா. நான் பாட்டு நிறைய பாடினே போனேன் என் பாட்டுண்ணே. இப்ப எதுவும் வரமாட்டேங்க. உங்க பாட்டுக்கு நீங்க பாட்டே போறீங்க. திடீர்னு இப்ப பாட்டு போட்டி கொடுங்க வர மாட்டேங்க நீங்க. ஆனா அது என்ன பாட்டு பாடுறது நமக்கு கொஞ்சம் இதுவாகுது. அதான் பாருங்களேன், நான் நல்லா பாடினே இருப்பேன். வேலை செய்யும் போது பாடுவேன். சரி தாத்தா தாத்தா பொடி கூடு. ஓகேண்ணா பாடுங்க. தாத்தா தாத்தா பொடி கூடு. அதுக்கப்புறம் என்ன போடுமா? பேரா பேரா என் தடியடு. தாத்தா தடிய பொடிய குடுக்கையில தடிய எடுக்கையில பொடிய மறந்துருச்சு. தாத்தோ தாத்தா தாத்தா போத்தான்னா அடிச்சிருவானோ. ஆமா வேற பாட்டு இது நல்லா இல்ல. அந்த மாதிரிலாம் நீராடி உங்க சாமி பாட்டு பாடலாம். சாமி பாட்டுலாம் பாடலாம். மஞ்சளிலே நீராடி அந்த மாதிரி வரணும். சாமி பாட்டுனா அந்த ஹை பிச் பிடிக்கணும். பிடிங்க. மஞ்சளிலே நீராடி. இது வந்து நான் என்ன சொல்றேன், ஹை பிச்சு பிடிக்கணும். எடுத்த உடனே 5வது போடணும். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் போட்டு இட்டு பூவாடை காரியம்மா. நீ யாரு என்ன வரும் சொல்லுங்க? என்ன வரும்? பூவாடை காரியம்மா நீ உன் மறுநாள் உடனே முடிக்கூடாது. வந்திடம்மா மேல் மலையனூர் அங்காரியே மாகாளி திருசூலியே குறி சொல்ல வாடியம்மா மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயே மாகாளி திருசூலியே அம்மா. அந்த மாதிரி வரணும். குறி சொல்ல வாடியம்மா எங்க தேவி தேவி இல்ல மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயே மாகாளி திருசூலியே அம்மா. குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா. தேவி யாரா தேவி? அது குலங்காக்க மாரியம்மா. கடுப்பா இருக்கு. எக்ஸ் லவரா? ஐயோ அது மாரியம்மா. ஓகேண்ணா. குலங்காக்க மாரியம்மா. ஃபர்ஸ்ட்ல இருந்து மைக் பிடிச்சிங்க. அவ்வளவு இந்த பாட்டு பாடுறோம். ஓகேவா? ஓகேண்ணா. மஞ்சளிலே நீராடி. இது வந்து காலைல வந்து ஆய் போடணும் முக்குறோம் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே போடக்கூடாது. மஞ்சளிலே அந்த அவள அவளை ஆடணும். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் போட்டுட்டு பூவாடை காரியம்மா நீ அருளாடி வந்திடம்மா மேல் மலையனூரில் கோயில் கொண்ட அங்காள ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றோம் நீ ஆடி வந்திடம்மா.
மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலங்காக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயே மாக்காளி திரிசூலியே அம்மா குறி சொல்ல வாடியம்மா இந்த ஆளுக்கு நடுவுல இருமல் வருது அம்மா 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 மலையனூர் அங்காளியே. என்னன்னா அப்படியே இது என்ன சொல்றது எல்லாரும் சரி தம்பி மாரி மாறிட்டா அப்படியாண்ணா? சரிண்ணா போட்டிக்கு போலாம். பாடுவீங்களா? பாடுறேண்ணா. ஓகே சரி, தப்பா எடுத்துக்காதீங்க. பாட்டு போட்டுலாம் எதுவும் கிடையாது. இது வந்து யூடியூப் கார்பிளாங்க. இது கார்பிளாங். ஆமா. அப்படின்னா முன்னாடி கேமரா வச்சிருக்கேன் பாருங்க. கேமராவா? தெரியுதுங்களா? ஆமாண்ணா. இது வந்து கார்பிளாங்க. இது யூடியூப்காக சும்மா வந்து காமெடிக்காக எடுத்தது. அப்ப என்ன வச்சு இவ்வளவு நேரம் காமெடி பண்ணிருந்தீங்களா நீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? சரிங்களா? ஓகேண்ணா. இது வந்து பாட்டு போட்டது கிடையாது, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். என்ன வச்சு ஏதோ காமெடி பண்ணிட்டீங்களா நேரம்? தப்பா எடுத்துக்காதீங்க. சரிண்ணா, என்ன போற வழியில இறக்கி விட்டுருங்கண்ணா. ஓகேண்ணா. திரையரங்குல ஏறினீங்கன்னா பார்த்து பத்திரமா. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஏறக்கூடாது இந்த மாதிரி. ஓகேண்ணா. நாங்க பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்களா? சரிண்ணா. என்ன பாருண்ணா. சரிண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து காமெடியா தான் பண்ணது, எதுவும் கோவம் இல்ல. கோவம் எதுவும் இல்லைண்ணா. ஓகேண்ணா. சரி, இந்த மாதிரி வீட்டுக்கு போற டைம்ல ஒரு 5000 கிடைக்குன்னு பார்த்தேன். அது இல்ல. சரி ஓகேண்ணா, என்ன இறக்கி சும்மா விட்டுருங்க. சும்மா விளையாட்டா சொன்னா. இந்த மாதிரி காசு தரேன் ஏதாவது வந்து பண்ணுங்கன்னு சொன்னா அந்த மாதிரி எல்லாம் போக கூடாது. சரி ஓகேண்ணா, நீங்க சொன்னது ரொம்ப நன்றிண்ணா. என்ன இறக்கி விட்டுருங்க, நான் போயிடுறேன். நான் இறக்கி விட்டுறேன். உங்க வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாமா? மக்கள் எல்லாம் பாப்பாங்க, நிறைய பேர் பாப்பாங்க. எவ்வளவு பேர் போனோம்? 20,000 25,000 பேர் இருக்கிறாங்க. 50,000 1,00,000 பேர் கூட பாப்பாங்க. சரிண்ணா. உங்களுக்கு ஓகே போடலாமா? அதெல்லாம் உங்களுக்கு சம்மதம் நான் போடுவேன். இல்லைன்னா போடுங்க. இது நாங்களும் பார்க்கலாமா? பார்க்கலாம், உங்க போன்ல பார்க்கலாம். இது தமிழ் டாக்ஸி நம்ம சேனல் பேரு. தமிழ் டாக்ஸி. ஆமா, யூடியூப்ல போய் நீங்க போட்டீங்கன்னா வரும். போட்டுக்கணும். நான் உங்களுக்கு நானே ஃபாலோ பண்ணுவேன்ல. வாய்ஸ் கூட சொல்லுங்க. சரி, நான் இதை முடிச்சுட்டு போட்டு தரேன். டவர் கிடைக்கல. இங்க பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்க வீடியோ போட்டுக்கலாம்ல? போடுங்கண்ணா. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தெரியாதடா